வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் நம்ம டெய்லியும் எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். எண்ணெய் இல்லாமல் நம்ம சமைக்கிறது இல்லை. அப்படியே அந்த எண்ணெயில் என்ன சத்து இருக்கிறதுனால அதை நம்ம டெய்லியும் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, பழங்கள், காய்கறியில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. நம்ம சாப்பிட்டோன்னே இந்த விட்டமின்ஸ் கரைஞ்சி உடல் உறிஞ்சி உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காது. இந்த விட்டமின்ஸை கரைக்க கொழுப்பு வேணும். எண்ணெயில் இருக்கக்கூடிய கொழுப்பு விட்டமின் ஏ, டி, இ, கே கரைச்சி உடல் உரியறதுக்கு உதவி செய்யும். எண்ணெயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் டோகோஃபிரால்ஸும் ஃபைட்டோஸ்டிரால்ஸும் ஃப்ரீ ரேடிக்கல் செயல்பாட்டை தடுக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணுன்னா புற்றுநோயை ஏற்படுத்தும், உடல் உள்ள செல்களை டேமேஜ் பண்ணும். எண்ணெயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் புற்றுநோயையும் செல் டேமேஜ் ஆகாமையும் தடுக்கும். எண்ணெய் கெட்ட கொழுப்போட அளவை குறைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கெட்ட கொழுப்பு என்ன பண்ணணும்னா ஆர்டரி வாலில் படிஞ்சு ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ரத்தத்தோட அளவை குறைச்சி ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்னு சொல்லக்கூடிய பக்கவாதத்தை ஏற்படுத்தும். நம்ம சருமத்தோட வெளிப்புற அடுக்கு தான் ஸ்கின் பேரியர், அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்கின். இது நம்ம உடல் உள்ள நீர் வெளியேறதை தடுத்து சருமத்தை ஈரப்பதமாக வச்சுருக்கோம். கிருமிகள் மற்ற சுற்றுச்சூழல் பாதிப்புகள் சருமத்துக்குள்ளே நுழையிறதை தடுக்கும். எண்ணெய் இந்த ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கும். நன்றி.